வணக்கம் நண்பர்களே. எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி சாதிக்கணும்னு அவங்களுக்கு தோணிட்டே இருக்கும். அதுக்கு பல வழிகளை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணம் செய்வாங்க. அது போல தான் நாங்களும் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி ஏதாச்சும் பண்ணி சாதிக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சக்சஸ் ஆக மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு யூனிக்கான கண்டென்ட்டை போட்டோ ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணியோ இல்லை அவங்களோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி தான் பெரிய யூடியூபர் ஆகியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நாமளும் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு யூனிக்கான கண்டென்ட்டை அறிமுகப்படுத்த போகிறோம். அது 2 நிமிஷம் ஸ்டோரி. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த 2 நிமிஷம் ஸ்டோரி எப்படி வரணும்னு சொல்ல போறதே நீங்க தான் நண்பர்களே. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது ஒரு 4 வேர்ட்ஸ் நீங்க கொடுக்கணும். அது ஃபார் எக்ஸாம்பிள் வானம், ஆறு, பைக், பாட்டில், இப்படி சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல அனுப்பணும். அந்த 4 வார்த்தைகளை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நாங்க கிரியேட் பண்ணி 2 நிமிஷத்துக்கு நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். முக்கியமா யாரு கமெண்ட் பண்றாங்களோ அவங்களோட நேம் அந்த வீடியோ முடிகிற வரைக்கும் சைட் டிஸ்பிளேல நாங்க டிஸ்ப்ளே பண்ணிட்டே இருப்போம். சோ இப்பவே மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்க ஸ்டோரியா கூட இருக்கலாம் நண்பர்களே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க. இதுல ஒரு 4 வார்த்தைகள் என்ன யூஸ் பண்ண போறோம்னா, குளம், 15th floor பில்டிங், ஸ்ட்ரீட் லைட், பூனை. சோ இதை வச்சு இப்போ ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிருக்கோம். பார்க்கலாம் வாங்க. ஒரு பையன் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். வர்ற வழியில நீளமான ரோட்ல லைனா ஸ்ட்ரீட் லைட்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரீட் லைட்டு கீழே எல்லாமே ஈசல் பறந்துட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா, அது மழைக்காலம். அந்த ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போதே அவனுக்கு ரொம்ப குளிருது. ஏன்னா அந்த ரோடு பக்கத்திலே பெரிய குளம் இருக்கும். மழை பெஞ்சனால ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். குளிர்ல நடுங்கிட்டே அவன் அபார்ட்மெண்ட் கிட்ட நடந்து போறான். அவன் வீடு 15th floorல இருக்கும். சோ படி ஏறிட்டே இருக்கான். சோ கடுப்புல தான் படி ஏறிட்டே இருக்கான். அந்த படி ஏறும்போது மழையினால ஒரு பூனைக்குட்டி அதோட குட்டிங்களோட அந்த படிக்கு கீழே இருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்பவே பாவப்படுறான். ஏன்னா அதெல்லாம் குளிர்ல நடுங்கிட்டு இருக்கும். சோ வேகமா அந்த 15th floorக்கு ஏறி போய் அவங்க அம்மா கிட்ட பால் வாங்கிட்டு அந்த பூனைக்கு கொடுக்குறான். அந்த பூனைக்குட்டிகள் பாலை நல்லாவே குடிக்குது. இருந்தாலும் குளிர்ல நடுங்குது. இவன் மறுபடியும் வேகமா படியேறி போய் ஏதாவது பழைய துணி இருக்கான்னு வீடு பூரா தேடி பார்க்கறான். அப்ப அவனோட பழைய ஷார்ட்ஸ் ஒன்று கிடைக்குது. அதை எடுத்துட்டு பூனைக்கு போர்வை மாதிரி போத்தி விடுறான். தூரத்துல ஒரு ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துல ஒருத்தர் கொடையை பிடிச்சு நடந்து வந்துட்டே இருக்காரு. அவர் அவங்க அபார்ட்மெண்ட் நோக்கி தான் நடந்து வந்துட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் என்னோட பூனைக்குட்டி தான், நான் பத்திரமா எடுத்துட்டு போறேன். இவ்வளவு தூரம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருந்த கூடையில பூனைக்குட்டியெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போறாரு. இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னா, நமக்கு பிடிச்ச, அதாவது நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும் போது எந்த விஷயமும் நமக்கு கஷ்டமா தெரியாது. அவன் அந்த 15 மாடி ஏறணுமே அப்படின்னு சோம்பல் பட்ட அந்த பையன் இந்த பூனைக்குட்டியை பாதுகாக்கணும்னு நினைக்கும் போது 2-3 தடவை ஏறி இறங்கினா. சோ இது அவனுக்கு பெருசாவே தெரியல. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில பிடிச்சதை பண்ணுங்க, கஷ்டமே தெரியாது நண்பர்களே. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு நல்ல ஸ்டோரியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.